The question, find area of the region. The question என்ன கேட்கணும் பார்த்தீங்கன்னா, find the area of the region in the first quarter. First quarter. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர் உங்களுக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் குவார்டர் கொடுக்குறாங்க. Enclosed by the first quadrant, enclosed by the x-axis. அதுனா x-axis the line, x-axis the line, y equal to x under the circle, under the circle x squared plus y squared equal to 30. ஓகேங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது ஒரு வெளியிருந்து கேட்குறதா, மீன் அடிஷனல் கொஸ்டின் பார்க்கணும்னா வெளியிருந்து கேட்குறதா, புக் கொஸ்டின் கிடையாது. மேபி உங்களுக்கு டெரிட்டட் கொஸ்டின் புக்கில் தான் இருக்குது, பட் டெரிட்டடாக இருக்கும். டெரிட்டட் மீன்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் அண்ட் சர்க்கிள் கான்செப்ட் கேட்க சான்சஸ் இருக்குது, அதனால தான் நடக்கிறாங்க. சரிங்களா? வெளியிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ என்ன பாயிண்ட்டுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏரியான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் குவார்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஸ்ட்ரைட் லைன் எப்படி போகணும்னு உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பண்ண போகணும். சரிங்களா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 32னா வாட் இஸ் அ ரேடியஸ் வேல்யூ, வாட் இஸ் அ சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் வந்து 0,0 அந்த ரேடியஸ் வந்து என்ன கிடைக்கும், √32. √32 வேல்யூ எப்படி எழுதுறாங்க, என்ன 16 into 2 வெரி குட், 4√2. இதுதான் நம்மளுடைய ரேடியஸ். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் லைன் வேணும், அண்ட் ஒய் ஆக்சிஸ். இவனுக்கு யார் வேணும், சர்க்கிள் வேணும். அப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணணுமா, ஒரு சர்க்கிள் ட்ரா. ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ண மட்டும் நம்மளுடைய வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். அப்போ இதனோட வேல்யூ என்னடா, இதனோட வேல்யூ என்ன, இன்டர்செக்ட் ஆகிற வேல்யூ வேணும். இவங்களோட வேல்யூ என்ன, இது 4√2 மைனஸ் 4√2 மைனஸ் 4√2 மேலே வரும்போது ப்ளஸ் 4√2 ஒய் ஆக்சிஸில். கரெக்டுங்களா? அடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட மீனிங் உங்களுக்கு தெரியும், 45 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகி போகும் த்ரூ ஆரிஜினில். கரெக்டுங்களா? த்ரூ ஆரிஜினில் 45 டிகிரியில் மூவ் ஆகும். கரெக்டாமா? இதுதான் நம்மளுடைய ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது தாங்க. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? ஓகே, அப்போ இவன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன்னா நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, இந்த லைன் எங்கெங்கே இன்டர்செக்ட் ஃபஸ்ட்டு குவார்டர் மட்டும்ட்டான். நல்லா மீன் புரிஞ்சுக்கோ, இங்கே என்ன வேர்டு கொடுக்குறோம் அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஃபஸ்ட்டு முடியும் ஃபஸ்ட்டு குவார்டருங்கிற ஒரு வேர்டு கொடுத்துக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் பை த எக்ஸ் ஆக்சிஸ், என்க்ளோஸ்ட் பை த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு குவார்டர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும், இவங்க தான் ஃபஸ்ட்டு குவார்டர். கரெக்டுங்களா? இந்த பார்ட் தான் ஃபஸ்ட். அப்போ இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னுட்டாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் எந்த பாயிண்ட் எடுக்கூடாது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த குவாட்ரண்ட் எடுப்பீங்களா இல்லை இந்த குவாட்ரண்ட் எடுப்பீங்களா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆக்சிஸ் மீனிங் கொடுத்துக்கிறாங்க கண்ணு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா இது ரீஜியன் வருமா இல்லை இது ரீஜியன் வருமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே இருக்குது தான் வரும். அது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அவன் கொடுத்த வேர்டு எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்ம இதுவும் எடுக்கலாம் இதுவும் எடுக்கலாம், பட் அவன் என்ன சொல்லிக்கிறான், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் போது நம்ம இந்த பாட்டில் எடுக்கலாம், வேறு எந்த பாட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. சரிங்களா? சரி, இப்போ இந்த பாட்டு முடிஞ்சது, ரீஜன் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த உனக்கு என்னன்னா, நம்மளுக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தியா, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். சரி, அவங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, இந்த பாயிண்ட் 0,0 தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா?
அடுத்தது என்ன வேணும்? இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வேணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் என்னது? 4√2, 0. ஏன்னா இது இன்டர்செக்ட் ஆகுது 4√2. y axis வேல்யூ 0. அப்போ நம்மளுக்கு என்னது? இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். அப்போ நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் இந்த பாயிண்டோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். சரிங்களா? இந்த பாயிண்டோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். சரிடா கண்ணு? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மகிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. யார் இருக்கிறா? சர்க்கிள் ஈக்குவேஷன் இருக்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் யார் இருக்கிறா? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இவங்க 2 வச்சு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? y = x இருக்குதா? அப்போ yக்கு பதிலாக x ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? y = x. அதனால yக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க? x ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு? x². yக்கு பதிலாக x போடுறீங்க. again x²டா plus x² = 32 32. அப்போ 2x² = 32. கரெக்டாக கண்ணு? அப்போ x² = என்ன கண்ணு கிடைக்குது? 16. அப்போ x = ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இங்கே இன்டர்செக்ட் பார்த்தியா? இந்த ரீஜன் நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து மைனஸ் போடுங்கிறாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுறதுனால +4. அப்போ இங்கே என்ன கிடைச்சது? எக்ஸ்போனென்ட் வந்தது +4 தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? எக்ஸ்போனென்ட் வந்து +4 இருந்துச்சு. இப்போ ஒய் கோஆர்டினேட் வேணும். ஒய் கோஆர்டினேட் வேணும் என்னது? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோட்டர் மட்டும் தான். அதனால் x = 4ன்னு இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே அப்ளை பண்ணிங்க. y = x தானே. அப்போ x = again என்ன கிடைக்கும்? 4ன்னா y is also 4. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? கரெக்டுங்களா? 4,4. அப்போ அதே ஐடியா இங்கே அப்ளை பண்ணால் -4,4. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். இப்போ வரைக்கும் இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன சொல்றாங்க? இன்டெக்ரல் a to b y into dx. இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய் பார்த்தோன்னா கம்பைன் பண்ணி 2 ஒய் வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா? கம்பைன் பண்ணும்போது 2 ஒய் வேல்யூ இருக்குது. இதனோட ஒய் வேல்யூ என்ன? இதனோட y வேல்யூ என்ன? y = √32 minus x². இதனோட y வேல்யூ என்ன? y = x. ஓகே. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடணும். சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்ன கான்செப்ட்னா, இங்கே ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயிட் லைன் தானே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட் தானே இருக்குது. நல்லா பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட் லைன் தானே போகுது. அதுக்கப்புறம் இங்கே டச் இந்த ரீஜன் க்ளோஸ் ஆகுது, சர்க்கிளில் க்ளோஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த ரீஜன் எங்கே க்ளோஸ் ஆகுது? சர்க்கிளில் க்ளோஸ் ஆகுது. அப்போ லிமிட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது 0 to 4 நல்லா பார்த்துங்க. இது என்ன 0 to 4 தானே இது வரைக்கும். அப்போ 0 to 4ல் நல்லா பார்த்துங்க. 0 to 4ல் எந்த ஈக்குவேஷன் இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குது. ஒய்யோட வேலை என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் x into dx ப்ளஸ் அந்த 4லேருந்து அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் வருது? 4லேருந்து சர்க்கிள் வருது. கரெக்டுங்களா? 4லேருந்து சர்க்கிள் வருது. அந்த லிமிட் என்னது? 4 to கரெக்டாக பார்த்துங்க. 4 to 4√2. 4 to 4√2. அதுக்கப்புறம் என்ன ரீஜன் வருது? இதுக்கப்புறம் சர்க்கிளோட பார்ட். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதோட சர்க்கிள் பார்ட். அப்போ அதனோட y வேல்யூ என்ன? 32 minus x² into dx. கரெக்டாமா? இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இதுதான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை சார், டவுட் இல்லை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் டவுட்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனாலேயே இதை டெடிட்டட் போர்ஷன் ஆகும். பசங்களுக்கு ஏன் இது டெடிட்டட் போர்ஷன் ஆச்சுன்னா, இதை கண்டுபிடிக்க முடியாத டெடிட்டட் போர்ஷன் ஆச்சு. ஓகே, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்துக்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மட்டும் தான். ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னால் இந்த மாதிரி ஒரு குவார்ட்டர் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது? y = xங்கிற ஒரு லைன் போகுது. சரிங்களா? y = xங்கிற ஒரு லைன் போகுது. இது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா 4,4. ஆல்ரெடிங்கிறது 0. இது வந்து 4√2,0. சரிங்களா? சரி. அப்போ இப்போ ரீஜியன் போது நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்மேட் வேணும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகுது? இங்கே வந்து டச் ஆகும். சரிங்களா? இங்கே டச் ஆகிறதுனால இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு போகுது. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு போகுது. இப்போ எது ரீஜியன்? நமக்கு ரீஜியன் தனியாக எடுத்து போடுறோம். மற்றபடி இது இல்லை. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தனியாக எடுத்து போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். சரிங்களா?
இங்கிருந்து இது ஆமாம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வரும். கரெக்டுங்களா? இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வரும். கரெக்டாமா? ஓகே சார். அதனால தான் நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன? ஓகே. இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்தா நம்மளுக்கு ரூட் 32 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆகும். இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் இந்த அளவு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நீயே கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் தான். சொல்றதுக்கான இன்டெகிரேஷன் என்ன ஆகும்? ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு சொல்லுங்க என்ன வரும்? ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0 to 4 0 to 4. ஓகே ப்ளஸ் ப்ளஸ் plus x into எக்ஸ் பை 2 root over x by 2 root over 32 minus x square plus 32 by 2 sin inverse x by root 32 ரூட் 4 32 root லிமிட் என்ன 4 to 4 4 root. to 4 root. சரி இது சிம்பிள் பண்ற பொறுமை. அப்ப நான் சரி 16 by 2 8 ஆமாம் சார். ப்ளஸ் நான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். நம்மளுடைய ஓகே இது 4லேருந்து 4 ரூட் தானே கரெக்டு. இது 4லேருந்து 4 ரூட் கரெக்டாக 4லேருந்து 4 ரூட் கரெக்டாக. சரி போட்டு பார்க்கலாம். அடுத்து என்ன? சரி இப்போ எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ 4 ரூட் போட்டது 0 ஆயிருமா? ஆமாம் சார். 4 ரூட் போட்டால் டேரெக்டாக 0 ஆயிடும் கரெக்டுங்களா? அப்போ அப்பர் லிமிட் 0 லோயர் லிமிட் மட்டும் வரும். லோயர் லிமிட் என்ன 4/2 2 ரூட் ஆஃப் என்ன கிடைக்குண்டா 32 மைனஸ் 16. 32 மைனஸ் 16 எவ்வளவு 16. அப்போ 16 வெறும் 4 மட்டும் போட்டுக்கலாமா? ஓகே சார். புரியுதாம்மா? லெட் அவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். இது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இது போட்டாச்சு. அடுத்த கேஸ் 32 டிவைட் பை 2 வந்து 16. இதுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட் போடும்போது என்ன வந்து 4 கட் ஆயிடும் ரூட் 2 1 4 ரூட் 2 கட் ஆயிடும். அப்படி தானே 4 ரூட் கட் ஆயிடும் 5/2 சைன் இன்வர்ஸ் அப்போ வந்து 5/2 கரெக்டாமா? ஆமாம் சார். மைனஸ் அடுத்து என்ன கிடைக்குது 4 போடுறீங்க 4 கட் ஆயிரும் 1/√2 ஆகும். 1/√2 வேல்யூ வந்து 5/2 கரெக்டாமா? ஆமாம் சார். இது சிம்பிள் பண்ணுறதுனால அப்போ 8 என்ன கிடைக்குதுமா? இது 2 × 4 -8 -8 ம் 8 5/2 minus 16 into minus 2 8 minus 4 கிடைக்கும். 8 minus 4 இது எப்படி minus 4 plus 4 5/4 5/2 டா? ஆமாம் சார். அப்போ 4 என்னாச்சுமா? எவ்வளோ வரும் சொல்லி பார்க்கலாம். இது ப்ளஸ் சார் 16 மைனஸ் ம் 4 தான் சார் கிடைக்கும். கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். முடிஞ்சதே இல்லையா? 5/4 கிடைக்குது சார். 5/4 அதான் கேட்டேன். மைனஸ் சொன்னீங்கன்னா அதனால மைனஸ் செக் பண்ணுங்க. ஓகே. 5/4 அப்போ இந்த 4 இது கட் பண்ண 4 கரெக்டுங்களா? அப்போ +8 கட் ஆகும் தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4 என்ன யூனிட் ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் யூனிட் ஏரியா கேட்குறாங்க. அப்போ யூனிட் ஸ்கொயர். ஓகே சார். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் இந்த இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா கண்டுபிடிக்கிறது. அதுலேருந்து எப்படி 2 ரீஜன் 2ஆக டிவைட் ஆகுது. இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சுட்டாவே இந்த ப்ராப்ளம்